இங்க இந்த கிராமத்துல இந்த 2 பேத்த தவிர மத்த எல்லாருமே ஜோம்பியா மாறி இருப்பாங்க. சோ அதுங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இறந்து போன ஒரு ஜோம்பில இருந்து அதோட ரத்தத்த எடுத்து இவங்களோட உடம்புல பூசிக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் அந்த ஜோம்பிங்கலாம் இவங்களும் அவங்கள ஒருத்தரா நினைச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவன் வெளியில போனதுமே ஒரு லேடி ஜோம்பி இவன் கிட்ட வந்து இவன் கழுத்தை மோந்து பாத்துக்கிட்டு இருக்குது. ஆனா இவன் மேல அந்த ஜோம்பிங்களோட ஸ்மெல் வருதுனால இவனும் ஒரு ஜோம்பின்னு நினைச்சுக்கிட்டு அந்த லேடி ஜோம்பி இவனை எதுவும் பண்ணாம போயிருது. இப்ப இவனுக்கும் இந்த ஐடியா ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் நம்பிக்கை வந்து இன்னும் பயங்கரமா நடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப இவன் பண்றதெல்லாம் பார்த்து கொஞ்சம் டவுட் ஆகி ஜோம்பிங்களோட ராஜா இவனை கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்றாரு. ஆனா இவன் நெஜ ஜோம்பிங்களுக்கே டஃப் கொடுக்கறதுனால ஜோம்பி ராஜா இவனோட நடிப்பு திறமையில ஏமாந்துடுறாரு. இப்ப அதே சமயம் அந்த பையன் ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கிறத பார்த்ததும் இந்த ஜோம்பி ராஜாவுக்கு டவுட் ஆகி அந்த பையன் கிட்ட போய் அவன் உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் நக்கி பாக்குறாரு. அப்புறம் இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு ஒரு கையை எடுத்து கொடுத்து அதை சாப்பிட சொல்றாரு. பார்த்தா அந்த பையனும் அதை சாப்பிட ஆரம்பிச்சிடான். சோ இவனும் ஜோம்பி தான் போல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு லைட்டா பின்னால திரும்பி பாக்குறாரு. அங்க பார்த்தா அந்த ஆளு பயத்துல உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கிறத பார்த்ததும் இவன் நம்மளே ஏமாத்திட்டான்டா அப்படிங்கிற கடுப்புல ஒரு பயங்கரமான உருமலை போடுறாரு. அப்போ அந்த பயங்கரமான அலறல் சத்தத்தை கேட்டதும் அங்க இருக்கிற எல்லா ஜோம்பியுமே அந்த ஆளை துரத்த ஆரம்பிச்சிருதுங்க.